கும்ப ராசி அன்பர்களுக்கு சனி வக்ர நிவர்த்தி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கும்ப ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் கொண்டது கும்ப ராசி அன்பர்கள். இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நவம்பர் மாதம் 15ஆம் தேதி உங்கள் ராசியிலே இருக்கக்கூடிய ஜென்ம சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். இது பார்த்திங்கன்னா கும்ப ராசி அன்பர்களுக்கு அது ஒரு பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. அது என்னென்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இந்த கும்ப ராசிக்கு பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே தடைகள் இருக்குது. நிறைய விஷயம் யோசிக்கக்கூடியவர்கள் கும்பராசி என்பவர்கள். நம்ம பெருசாக சாதிக்கணும், எதையும் பெருசாக செய்யணும், நம்ம செய்யக்கூடிய செயல்கள் யாருமே செய்ய முடியாத செயல்களாக செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் கும்பராசி என்பவர்கள். அதை வென்று சாதிக்கக்கூடியவர்களும் கும்பராசி என்பவர்கள் தான். இந்த கும்பராசி என்பவர்களுக்கு ஜென்மத்திலே சனி பகவான் இருக்கிறதுனால, அது மூலத்திரிகோணம் பலம் பெற்றதுனால இவங்களுக்கு கொஞ்சம் 7.5 சனியுடைய தாக்கங்கள் அதிகமாக தான் இருக்குது. அதனால் இந்த வக்கர நிவர்த்தி என்ன பண்ணோம் அப்படின்னா, பாசிட்டிவ் சைடு முதல்ல பார்ப்போம். பாசிட்டிவ் சைடு என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகி நேர்கதியில் பயணிக்கும்பொழுது உங்களுடைய 7.5 சனி ஜென்ம சனியுடைய தாக்கங்கள் குறையும். அப்போ நிலுவையில் இருந்த விஷயங்கள், இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா பண வரவுகள், இப்போ எல்லாருக்குமே பண வரவுகள்ன்றது முக்கியமாக கண்டிப்பாக இருக்கும். அந்த பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி பகவான் வக்கர நிவர்த்தி காலகட்டத்தில் கொடுப்பார். கண்டிப்பாக உங்களுக்கு வராத பணங்கள் கண்டிப்பாக வந்தே தீரும். ஒரு பிஸ்னஸில் இருக்கீங்க, பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா பண முடக்கங்கள் கண்டிப்பாக சந்திச்சிருப்பீங்க கடந்த காலகட்டத்தில். அது சனி வக்கரமானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பணம் வரலனாலும் பரவாயில்ல, தேவையில்லாத செலவுகள் தான் என்னுடைய பிஸ்னஸில் இருக்குது. தேவையில்லாமல் ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ், தேவையில்லாமல் வேலை செய்கிறவங்களுக்கு அதிகமான செலவுகள், நீங்கள் ஒரு பொருளை விற்கும் போதே பார்த்திங்கன்னா அதோடைய ப்ராஃபிட் மார்ஜின் கம்மி, இல்லை அந்த பொருளை அதில் வரக்கூடிய காசு உங்களுக்கு கடன் கட்டவே பத்தலை, இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்தித்தவர் இந்த கும்பராசி என்பவர். அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பண வரவுகள் உண்டு, அதே மாதிரி செலவுகள் குறையக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கும்பராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செலவோட அளவு குறையும். செலவு குறைஞ்சா போதும் சார், பிஸ்னஸ் பரவாயில்ல போயிட்டு தான் இருக்குது, பட் ஆனால் அந்த செலவுகள் என்னால் மெயின்டைன் பண்ண முடியல, தேவையில்லாத செலவுகள், தேவையில்லாத நஷ்டத்தினால நான் ரொம்ப மனம் உடஞ்சி போயிட்டேன். இதனால் பார்த்திங்கன்னா எனக்கு பலவிதமான பண நஷ்டங்கள் ஏற்படுச்சு. பணம் வராதனால நான் சில பேர்கிட்ட கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை, அதிக வட்டிக்கு விட வாங்கிட்டேன். அதனால் அதிக வட்டி கட்ட வேண்டிய சூழ்நிலைகள்லாம் இருந்துச்சு. நான் ஒரு 15 நாளில் பணம் வரும்னு நினச்சி வாங்கிட்டேன். கடைசியில் பார்த்தா இப்போ ரொம்ப நாள் ஆகிடுச்சு, அதை கட்டவும் முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேறு ஏதாவது பணத்தை புரட்டி கொடுத்துலான்னு பார்த்தா ஏதாவது ஒரு செலவு வந்துட்டு தான் இருக்கே தவிர ஒன்றும் பெருசாக நடக்கலைன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கக்கூடியவர்கள் இந்த கும்பராசி அன்பர்கள். அதனால் பண வரவுகள் முதல்ல வரும். வேலையில் இருக்கீங்க அப்படின்னா வேலையில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பின்னடைவுகள் இருந்திருக்கும். அந்த பின்னடைவுன்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா வேலையில் நிறைய முடக்கங்கள், வேலையில் நிறைய பிரச்சனைகள், வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய பேர் உங்களை தப்பாக பேசக்கூடிய நிலை இந்த கும்பராசி என்பவர்களுக்கு கடந்த காலகட்டத்தில் இருந்தது. சனி வக்கரமாக இருக்கக்கூடிய காலத்தில் நிறைய பேருக்கு வேலை இழப்புகள் வந்திருக்கும், வேலையில் மன கஷ்டங்கள் வந்திருக்கும். உங்களுக்கும் உங்கள் மேலதிகாரிக்கும் நிறைய சண்டைகள், உங்கள் கீழே வேலை செய்கிறவங்களால அவங்களால உங்களுக்கு நிறைய தொல்லைகள், துன்பங்கள், அவங்க தேவையில்லாத பாலிடிக்ஸ் பண்ணதுனால சில பேருக்கு வேலை போகக்கூடிய அபாயங்கள் கூட கண்டிப்பாக இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இருந்திருக்கு. அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு நவம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக இருக்குது. அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அதே போல் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நிறைய முன்னேற்றங்கள் கண்டிப்பாக வரும். ஏன் இந்த வெளிநாடு சொல்கிறேன்னா, கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் அவர் 12ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால, அவர் உங்கள் ராசியிலே இருக்கிறதுனால வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய தேக்கங்கள் இருந்திருக்கும். நீங்கள் ஒரு எக்ஸ்போர்ட்டராக இருந்திருப்பீங்க. அந்த எக்ஸ்போர்ட் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 4 மாதமாக முடக்கமாக இருக்கும். எக்ஸ்போர்ட் பண்ண முடியல, இல்லை பண வரவு வரல, இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை சப்ளை பண்ணிவிட்டு அதில் பிரச்சனைகள்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு நிலை இருந்திருக்கும். நிறைய பேருக்கு லாஜிஸ்டிக்ஸ் ஃபீல்டில் இருந்தவங்களாம் அப்படியே பிளாக் ஆகிருப்பீங்க கடந்த ஒரு 4 மாதமாக. எதுவுமே பிஸ்னஸே இல்லை, எல்லாமே டவுனாக இருக்குது, ரொம்ப காம்படிஷன் அதிகமாக இருக்குது. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அந்த வேலையும் எடுத்து அந்த லாஜிஸ்டிக்ஸ் எல்லாமே எடுத்து கடைசியில் என்னால் சம்பாதிக்க முடியல. அந்த சூழ்நிலைலாம் கடந்த ஒரு 6 மாதம்
மாதத்தில் நிறைய சந்திச்சிருப்பீங்க. அந்த நிலை மாறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்குது. அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய உணவு சார்ந்த தொழில் செய்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உணவு சார்ந்த தொழிலில் நிறைய நஷ்டங்கள் சந்திச்சிருப்பீங்க. அந்த நஷ்டங்கள்லாம் இப்போ வரக்கூடிய இந்த சனி பகவான் வக்கர நிவர்த்திக்கு அப்புறம் விலகக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை கண்டிப்பாக இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்குது. அதே போல் வெளிநாட்டில் இருக்கீங்க, வெளிநாட்டில் இருந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களில் பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க. தேவையில்லாத சண்டைகள், தேவையில்லாத கஷ்டங்கள், சில பேருக்கு பார்த்திங்கன்னா தேவையில்லாத நீங்கள் ஏதாவது ஒரு கேஸு பிரச்சனைலாம் கூட சில பேர் மாட்டக்கூடிய ஒரு சூழலாம் வெளிநாட்டில் கடந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இருந்துச்சு. ஏன்னா சனி பகவான் வக்கரமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஏதாவது தேவையில்லாமல் ஒரு பிரச்சனையும் உங்களை வந்து சேரக்கூடிய ஒரு நிலை இருந்தது. அந்த பிரச்சனைகள்லாம் விலகி, கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள்லாம் விலகி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. நிறைய பேருக்கு வெளிநாடு மாற்றம் பண்ணணும்னு நினச்சி பணம் கொடுத்தவங்களுக்கு, பணத்தை கட்டினவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வேலை கிடைக்கல. நான் என்ன தெரிஞ்சவரை நம்பி தான் பணம் கொடுத்தேன், அவராலுமே வேலை வாங்கி தரேன், எனக்குமே தெரியுது அங்கே நிலைமை சரியில்லை அப்படின்னு. கடைசியில் இப்போ பணம் வரல, அவரும் இன்னொருத்தரை நம்பி கொடுத்துட்டாரு, அவங்க வாங்கி தரேன்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் வேலை கிடைச்ச பாடில்லை. வேலையில் இருந்தவங்களுக்கு, வெளிநாட்டில் இருந்தவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் நிறைய பிரச்சனைனால வேலை இழப்புகள்லாம் சில பேருக்கு இருந்திருக்கு. அந்த பிரச்சனைகள்லாம் விலகக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்குது. நிறைய கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில், அதாவது பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 6 மாதத்தில் மட்டும் தேவையில்லாத கணவன் மனைவி கூட சண்டைகள், பிரச்சனைகள், தேவையில்லாத பார்த்திங்கன்னா சில முக்கியமான விஷயங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்கள் மனைவியோ இல்லை ஆண்களோ பிடிவாதம் பிடிக்கக்கூடிய ஒரு சூழலை நிறைய கும்பராசி என்பதை சந்திச்சிருப்பீங்க. எதனால் நடந்துச்சுன்னு தெரில சார், எனக்கு நானும் என் மனைவியும் தேவையில்லாத ஒரு சின்ன விஷயத்தில் கருத்து வேறுபாடை பிரிஞ்சிட்டோம், தேவையில்லாத ஒரு சின்ன சின்ன சண்டைகள் நிறைய வந்துட்டுருக்கு, அதுவே ஒரு நிம்மதி இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்திகிட்ருக்குன்னு சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் அந்த நிலைகள் மாறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னா கும்பராசிக்கு அந்த 7.5 சனி ஜென்ம சனி நடந்து வக்கரமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பாதிப்புகளை கொடுத்துருப்பார். இப்போ அந்த நிவர்த்தி ஆகும்போது அந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தீர ஆரம்பிக்கும். இன்னுமே நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும், வேறு வழியே கிடையாது. அந்த ஜென்ம ராசியை கடக்கிற வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கண்டிப்பாக ஆகும். என்ன சார் ஜென்ம ராசியில் போகும்போது சனி பகவான் போகும்போது கல்யாணம் நடக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறவங்களாம் இருக்காங்க. கண்டிப்பாக சனி பகவான் அப்படின்னா கர்மகாரகன். அந்த கர்மகாரகனுடைய நிலை எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா அந்த கர்மாவை செய்ய வேண்டிய நிலை கண்டிப்பாக இந்த கும்பராசி என்பர்களுக்கு இப்போ இருக்குது. இந்த கர்மான்னு சொல்லும்போது தினசரி செய்யக்கூடிய விஷயங்கள். அப்போ நீங்கள் ஒரு பொண்ணு பார்த்துட்ருக்கீங்க, ஒரு வரன் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆன உடனே உங்களுக்கு ஒரு திருமணம் யோகம் நடைபெறக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்குது. ஜென்ம சனியில் இருக்குன்னா நீங்கள் அதிகமான கவனத்துடன் அந்த வரன் பார்ப்பது சிறப்பு. பார்க்குற பையன், பார்க்குற பொண்ணு, ஃபேமிலி எல்லாத்தையும் ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு, உங்கள் ஜாதகம் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா பையன் பொண்ணு நல்லா இருந்தால் போதும், பொண்ணு நல்லா இருந்தால் பரவாயில்ல, நம்மளுக்கு ஜாதகம்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே நினைக்கிறீங்க. உங்கள் ஜாதகத்தில் கூடிய தோஷங்கள் நிறைய பிரச்சனைகள் கொடுக்குது. நம்ம கிளாஸ் எடுக்கிறோம், நிறைய நேரத்தில் நிறைய ஜாதகங்கள்லாம் பார்த்து சொல்கிறோம். அதில் பார்த்திங்கன்னா கடைசியில் திருமணம் ஆனதுக்கப்புறம் பிரச்சனைன்னு வரும்போது அதில் இருக்கக்கூடிய தோஷங்கள் தான் முக்கியமாக சொல்ல வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. இல்லை இது யாருமே பார்க்கல சார், நாங்கள் ஒரு இடத்துல பார்த்தோம், பொண்ணு பிடிச்சிருந்தது, அதனால் ஓகேன்னு போயிட்டோம், இப்படி சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. அது கும்பராசி என்பவர்களுக்கு அதிகமாக பொருந்தும். நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா ஃபேமிலி நல்லா இருக்குது, பையன் நல்லா சம்பாதிக்கிறான் அப்படின்னா பண்ணலாம் அப்படின்ற ஒரு நிலை இருக்குது. பொருத்தம் பார்க்கலாம், ஓகே, ஓரளவுக்கு பார்த்தா ஓகே தான், அதில் ஏதாவது தோஷங்களை தான் நம்ம நிவர்த்தி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நிவர்த்தி 2 பேருக்கும் அது சாதகமான சூழ்நிலை தான் நிவர்த்தி ஆகும், இல்லை ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதனால் உங்கள் சுயஜாதத்தை ஒரு வாட்டி பார்த்துட்டு நீங்கள் திருமண பொருத்தம் பார்த்துட்டு செய்வது சிறப்பு. அதே போல் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு நிறைய பேர் குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை நிறைய பேருக்கு இருந்திருக்கு. அந்த நிலைகள் இப்போ மாறும். அதனால் பார்த்திங்கன்னா நிறைய டிப்ரெஷனுக்கு போனவங்க நிறைய கும்பராசி என்பவர்கள் இருக்கீங்க. டிப்ரெஷன் அப்படின்னா வாழ்க்கையில் நான் எதையுமே பண்ண முடியல சார், ஒரு குழந்தை இல்லை, அதனுடைய வருத்தம் எனக்கு தான் தெரியும், எல்லாரும் என்னை கண்ணாபின்னு பேசுனாங்க, டாக்டர்கிட்ட போனோம், டாக்டரை பார்த்தோம், எதுவுமே பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க, ஆனாலும் என்னுடைய நிலை மட்டும் மாறவே இல்லை, குழந்தை வரவே இல்லை, நாங்களும் எவ்வளோ முயற்சி பண்ணிட்டோம், எல்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து பார்த்துட்டோம், கடைசியில் பார்த்திங்கன்னா ஒன்றும் நடக்கலை. சில பேருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து நிறைய அபாஷன்லாம் சில பேருக்கு நடந்ததுனால உடல் பாதிப்புகள், அந்த மன பாதிப்பு கூட பரவாயில்ல, அந்த உடல்நிலையை பாதிப்பு ஆனதுக்கப்புறம் இந்த குழந்தையே வேண்டான்ற சில பேருக்கு எண்ணங்கள்லாம் கூட வந்திருக்கும். அந்த நிலை எல்லாமே நவம்பர் 15 அப்புறம் மாறிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான அற்புதமான வாய்ப்பு இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்குது. மேஜராக கும்பராசி என்பர்களுக்கு இந்த சனி வக்கர நிவர்த்தி என்னெல்லாம் செய்ய போகுதுன்னா,
நடக்காத விஷயங்கள் எல்லாமே நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அந்த நடக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும்? எது தேவை, எது தேவையில்லை, நம்ம இதெல்லாம் பண்ண போகிறோம், இதெல்லாம் பண்ணால் இந்த விளைவுகள் வரும் அப்படின்னு நீங்கள் சிந்திக்காமல் உங்களுடைய கூட ஃப்ரெண்ட்ஸ், உங்களை யார் உங்களை க்ளோஸாக உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்களோ, உங்களுக்கு குறைகளை சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியம் என்னென்னா, இந்த கும்பராசி என்பவர்களுக்கு நிறைய சொல்கிறவங்க தான் பிடிக்கும், குறைகளை சொல்கிறவங்கள பிடிக்காது. அதனால் பக்கத்தில் வச்சுக்க மாட்டீங்க. ஆனால் இப்போ 7.5 சனி நடக்கிறதுனால உங்களுடைய நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் என்ன குறை இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபரை பக்கத்தில் வச்சுங்க. அந்த குறையெல்லாம் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எந்த முக்கிய முடிவுகள் எடுத்தாலும் சிறப்பான ஒரு அமைப்பு இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இருக்குது. ரெண்டாவது என்ன, எல்லாருக்குமே 7.5 சனி பாதிக்குதான்னு கேட்டால் இல்லை. அது உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தை பொறுத்தும் நிறைய பேருக்கு மாற்றங்கள் வருது. நிறைய பேருக்கு என்னென்னா, குரு தசை, சனி தசை அவங்கள வாழ்க்கையில் பெரிய பிரச்சனையாக இருக்கும். வயதானவர்களாக இருக்கீங்க அப்படின்னா புதன் திசையில் நிறைய பேர் கடன் வாங்கி காணாமல் போனவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கெல்லாம் காரணம் உங்களுடைய தசா புத்திகள், உங்கள் ஜாதகத்திற்குள்ளே மற்ற கிரகநிலைகள். ஆனால் உங்கள் சுயஜாதத்தையும் பார்த்துட்டு எந்த முக்கிய முடிவுகள் இருப்பது சிறப்பு. ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதகம் பண்ணி தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சின்னா வெறும் 300 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் கொடுக்குறோம். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டுருக்கோம். பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள், பிருகுநாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம், தேவ பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.